ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம இறால் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி, 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகா 2 கீரி எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில் 50 கிராம், அஜினமோட்டோ 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஒரு முழு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன், தயிர் 50 கிராம், புதினா 1 கைப்பிடி அளவு, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, சால்ட்டு தேவைக்கேற்ப, பிரிஞ்சி இலை 2, பட்டை 3, ஏலக்காய் 6லேருந்து 7 எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ 3, லவங்கம் 5லேருந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம இறால் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml ஆயிலை சேர்த்துடலாம். குக்கரில் போட்ட ஆயில் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருளெல்லாம் ஆயிலே சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அடுத்தது புதினா, அதையும் சேர்த்துருங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் லேசாக வதங்கிட்டோம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ அதையும் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சேர்த்து கலரி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தக்காளி வதங்க விடலாம். 2 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். அடுத்தது காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால பிரியாணியில் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும் பிரியாணி. காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லா கடையிலும் போடவால நீங்கள் வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடலாம். அடுத்தது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. சால்ட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இறால் சேர்த்துடலாம். இறால் போட்டு கலரி விட்டுருங்க. இறால் போட்டு கலரி விட்ட பிறகு நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது 50 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அஜினமோட்டோ 1/4 ஸ்பூனை சேர்த்துடலாம். இப்போ கலரி விட்டுருங்க. 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலா கொதிக்க விடலாம். 2 நிமிஷமாக மசாலா நல்லா கொதிச்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி அரிசியை இப்போ சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி
1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசியை போட்டு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, நம்ம குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு சால்ட்டு கரெக்டாக தானே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த நேரத்தில் சால்ட்டு தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை கலரி விட்டுட்டு குக்கரை நம்ம மூடி போட்டுடலாம். குக்கரை மூடி போட்டு 2 விசில் வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஏரை ரிலீஸ் பண்ணிட்டோம். அடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையான வாசனையில் கமகமான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கரண்டியில் லைட்டாக கலரி விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட இறால் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.